அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய பிஓ எக்ஸாமுக்கும் சரி அல்லது டிஎன்பிசி தேர்வாக நடத்தக்கூடிய குரூப் 1 குரூப் 2 2A அண்ட் குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கும் சரி நிச்சயமாக சங்ககாலம் முதல் தற்காலம் வரையிலான சிலபஸ்லேருந்து கேள்விகள் இடம்பெறுங்க. குறிப்பாக டிஎன்பிசியை பொறுத்தவரை யூனிட் 6லேருந்து சங்க இலக்கியம் தொடர்பான கேள்விகள் இடம்பெறும். பிஓ எக்ஸாமில் தனியாகவே யூனிட் 1 கொடுத்துருக்காங்க. நம்ம நேற்று பார்த்திங்கன்னா சங்ககாலம் முதல் தற்காலம் வரையில் சங்க இலக்கியங்களில் 8 தொகை 10 பாட்டை பற்றி இன்ட்ரொடக்ஷனாக பார்த்துருப்புங்க. அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மெட்டீரியலை பொறுத்தவரை நோட்ஸை பொறுத்தவரை முழுக்க பார்த்திங்கன்னா ஆஸ் பர் சிலபஸ் படி பள்ளி பாட புத்தகங்கள், பழைய புத்தகம் மற்றும் புதிய புத்தகங்கள் இது இல்லாமல் அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து நம்ம எடுக்கப்பட்டுள்ளது. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சங்க இலக்கியங்கள்னு எடுத்துக்கினா நம்ம 8 தொகையும் 10 பாட்டு மிக முக்கியமாக இருக்கும். அதில் நாம் 8 தொகை நூல்களில் முதல் நூலான நற்றிணை நூலை பற்றி முழுமையாக பார்க்கலாம். இந்த நற்றிணை நூலை பொறுத்தவரையும் இந்த வீடியோவில் பழைய புத்தகங்கள், அதாவது தமிழ்நாடு பாடநூல் கழகம் வெளியிட்டுள்ள பழைய புத்தகத்தில் 10ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம், அதே போல் 12ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம், இது இல்லாமல் சிறப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இது இல்லாமல் கூடுதலான நற்றிணை தொடர்பான தகவல்களும் இடம்பெற்றுள்ளன. வீடியோஸை முழுமையாக பாருங்கள். நற்றிணை நூலை பார்த்திங்கன்னா இது 8 தொகை நூல்களிலே முதலாவதாக வைத்து போற்றப்படக்கூடிய நூல் தான் நற்றிணை. இது நன்மை கூட்டல் திணை, அதை நல் கூட்டல் திணைன்னு சொல்லலாம் நற்றிணையை. இது ஒரு அகத்திணை நூலாகும். நற்றிணையை பொறுத்தவரையும் பல்வேறு காலங்களில் புலவர் பலரால் பாடப்பெற்ற பாடல்களை கொண்ட அகர்வாக்களின் தொகுப்பு தான் நற்றிணை. இது அகப்பொருள் பற்றிய பாடல்கள் எனினும் அவற்றுள் புறப்பொருள் செய்திகளும் தமிழக வரலாற்று குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. நற்றிணை என்பது நற்றிணையில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே அகப்பொருள் பற்றிய பாடல்களாக இருந்தாலும் கூட புறப்பொருள் செய்திகளும் தமிழக வரலாற்று குறிப்புகளும் நற்றிணை நூலில் இடம்பெற்றுள்ளன. நற்றிணையில் கடல் வாழ்த்தை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். ஓரறிவு உயிர்களையும் விரும்பும் உயரிய பண்பு விருந்தோம்பல் அறவழியில் பொருளீட்டல் முதலிய தமிழர் தம் உயர் பண்புகளை தெல்ல தெளிவாக எடுத்து கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை. அப்போ ஓரறிவு உயிர்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். அதனுடைய விரும்பும் உயரிய பண்பு விருந்தோம்பல் அறவழியில் பொருளீட்டல் முதலியன தமிழர் தம் உயர் பண்புகளை தெல்ல தெளிவாக எடுத்து கூறும் நூல் நற்றிணை. இதில் 5 இணைக்குமான பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. நற்றிணையில் பார்த்தீங்கன்னா 5 இணைக்குமான பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. நற்றிணை 9 அடி சிற்றிலையும் 12 அடி பேரலையும் கொண்டதாகும். நற்றிணையில் மொத்த பாடல்கள் 400 உள்ளன. இதில் பாடிய புலவர்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 275 பேர். இது பார்த்திங்கன்னா பாடியவர்களுடைய எண்ணிக்கை வேரியேஷன் ஆகுது. நமக்கு பள்ளி பாட புத்தகத்தில் 275 தான். அதே தேவிரா புத்தகத்தில் 175ன்னு கொடுத்துருப்பாங்க, ப்ராக்கெட்டில் 182ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு ஸ்கூல் புக் தான் நமக்கு எவிடன்ஸ். ஸோ பள்ளி பாட புத்தகத்தில் நற்றிணை பாடல்களுடைய மொத்த எண்ணிக்கை பாடியவர்களின் மொத்த எண்ணிக்கை 275. 10ஆம் வகுப்புலையும் தந்திருக்காங்க, 12ஆம் வகுப்புலையும் கொடுத்துருக்காங்க பழைய புத்தகத்தில். நற்றிணையை தொகுப்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. தொகுத்தவர் பெயர் அறியப்படவில்லை, தெரியப்படவில்லை. பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதியை பொறுத்தவரையும் இவருடைய பாடல்கள் குறுந்தொகையில் குறிப்பாக 270வது பாடலும் நற்றிணையில் 2 பாடல்கள் 97 301வது பாடல் இருப்பதால் பாரதம் பாடிய பன்னாடு தந்த மாறன் வழுதி பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சங்ககால பாண்டிய மன்னர் என்பது தெளிவாகிறது. அப்போ பன்னாடு தந்த மாறன் வழுதி 2 நூலில் எழுதியிருக்கார், 2 நூலில் பாடியிருக்காரு. ஒன்று குறுந்தொகையில் 270வது பாடல், நற்றிணையில் 97வது மற்றும் 301வது பாடல். புலவர்களில் பலர் அரசர்களாக இருந்திருக்காங்க. ஸோ நற்றிணையில் 275 புலவர்கள் இருக்காங்க. அதில் பல பேர் அரசர்களாக இருந்துள்ளனர். இதில் பெண்பார் புலவர்களும் அடங்கியுள்ளனர். யாரெல்லாம் பெண்பார் புலவர்கள்னு பாருங்கள். நற்றிணையில் குறிப்பாக ஔவையார், காமக்கன்னி பசலையார், நற்கண்ணையார், நல்வெள்ளியார், மாரக்கூத்து நப்பசலையார், வெள்ளி வீதியார். அரச புலவர்களை பொறுத்தவரையும் அறிவுரை நம்பி, கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி. நற்றிணை கடவுள் வாழ்த்து திருமாலை பற்றியது. நற்றிணையில் இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்து எந்த கடவுளை பற்றியதுன்னா நற்றிணை கடவுள் வாழ்த்து திருமாலை பற்றியது.
பாடலின் பெயரால் தொடரால் பெயர் பெற்ற புலவர்கள். பாடலின் தொடரால் பெயர் பெற்ற புலவர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நற்றிணையில் தனி மகனார், தேய்புரி பழங்கயிற்றியனார், விழிக்கண பேதை பெருங்கண்ணனார். நற்றிணை தொடர்பான செய்திகள் என்னென்ன செய்திகளை நற்றிணை நூல் இடம்பெற்றிருக்குன்னா, வணிகர்களுக்கு கொடுக்கும் பட்டம் காவிதி எட்டின்ற செய்தி நற்றிணையில் இடம்பெற்றுள்ளது. வணிகர்களுக்கு கொடுக்கும் பட்டம் காவிதி எட்டி. அன்னி மினிலி இருவரும் சிற்றரசுகள் என்று நற்றிணை குறிப்பிடுகிறது. சேரநாட்டு துறைமுகம் தொண்டி என்கிறது. பாண்டி நாட்டு துறைமுகம் கொற்கை. சேரநாட்டு கடற்கரை ஊர் மாந்தை. மருகூர் பட்டினம் பார்த்தீங்கன்னா பாண்டி நாட்டு கடற்கரை நகரமாக உள்ளன. மருத்துவன் அறவோன் எனப்பட்டான் என்ற செய்தி எந்த நூலில் இருக்குன்னா நற்றிணையில் இடம்பெற்றுள்ளது. கணியன் என்பதற்கு சோதிடன் என்று பொருள். நற்றிணைக்கு முதலில் உரை எழுதியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர். நற்றிணைக்கு முதலில் உரை எழுதியவர் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர். நற்றிணை பாடல் வரிகளை பார்க்கலாம். உலக வாழ்க்கைக்கு நீர் இன்றியமையாது விளங்குதல் போல தலைவி உயிருடன் வாழ்வதற்கு தலைவனது அருள்மிகு காதல் நெஞ்சம் இன்றியமையாதது அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் ஒரு பாடலை பாடியிருப்பார். நீரின்றமையா உலகம் போல தம்மின்றமையா தன்னயன் தருளி என்ற பாடலை பாடந்து கபிலர் பாடியிருப்பார். சாதல் அஞ்சேன் அஞ்சுவது சாவில் பிறப்பிரிதாகுவது ஆயின் மறக்குவேன் கொள் என் காதல் எனவே நாடி நட்பின் அல்லது நட்டு நாடா தம் ஒட்டினர் திறத்தே என்ற பாடலை பாடந்து கபிலர் பாடியிருப்பார். ஒரு முளை அறுத்த திருமா உண்ணி என்று மதுரை மருதன் இளநாகனார் பாடியிருப்பார். நும்மினும் சிறந்ததென்று நுவ்வை ஆகுமென்று அன்னை கூறினல் பொன்னையது சிறப்பே அம்ம நானுதும் நும்மோடு நகையே என்ற பாடல் வரி நற்றினை தான். ஏதியாளன் கவலை கவற்ற ஒருமுளை அறுத்த திருமா உண்ணி கேட்டோர். ஏதியாளன் கவலை கவற்ற ஒருமுலை அறுத்த திருமா உண்ணி கேட்டோர் என்ற பாடலை பாடந்து மருதன் இளநாகனார். இடம்பெற்ற நூல் நற்றிணை. இளமையர் சிறந்த வளமையும் இல்லை என்கிறது நற்றிணை. இசையும் இன்பமும் ஈதலும் மூன்றும் அசையுடன் இருந்தோர்க்கு அரும்புணர்வு என்று நற்றிணையில் கருவூர் கோசனார் பாடியிருப்பார். இசையும் இன்பமும் ஈதலும் மூன்றும் அசையுடன் இருந்தோர்க்கு அரும்புணர்வு என்று கருவூர் கோசனார் பாடியிருப்பார். கொண்ட கொழுனன் குடிவர் நூற்றென கொடுத்த தந்தை கொழுஞ்சோற்று உள்ளாள். கொண்ட கொழுனன் குடிவரன் உற்றென கொடுத்த தந்தை கொழுஞ்சோற்று உள்ளாள். இந்த பாடல் வரி நற்றிணையில் போதனார் பாடியிருப்பார். நமக்கு இந்த வீடியோ பொறுத்தவரை முழுக்க பார்த்திங்கன்னா நற்றிணை தொடர்பான கூடுதல் பாயிண்ட்ஸும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பழைய புத்தகங்கள். நற்றிணை பாடல் குறிப்பாக 10ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் ஒரு பாடல் இருக்கும். அரிகால் மாறிய அங்கன் அகல்வையல் மறுக்கால் உழுத ஈர சிறுவின் வித்தோடு சென்ற வட்டி பற்பல மீனோடு பெயரும் யானர் ஊற நெடிய மொழிதலும் கடிய ஊறுதலும். கடியன்னு வந்திருக்குன்னு இங்கே குடியன்னு இருக்குது, டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது. கடிய ஊறுதலும் செல்வம் அன்று தன் செய்வின பயனே. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் என்பதுவே. இந்த பாடல் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பில் இருக்கும் பழைய புத்தகத்தில் தமிழில் 210வது பாடலாக அமைந்துள்ளது. இதனுடைய ஆசிரியர் மிலைக்கிலான் நல்வேட்டனார் என்பவர் பாடியிருப்பார். அரிகால் மாறிய அங்கன் அகல்வயல் மறுக்கால் உழுத ஈர சிறுவின் வித்தோடு சென்ற வட்டி பற்பல மீனோடு பெயரும் யானர் ஊற நெடிய மொழிதலும் கடிய ஊறுதலும் செல்வம் அன்று தன் செய்வின பயனே. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் என்பதுவே. நற்றிணையில் 210வது பாடலை மிலைக்கிலான் நல்வேட்டனார் பாடியிருப்பார். அதாவது உழவர்கள் நெற்கதிர்களை அறுவடை செய்த பின்னர் அகன்ற அழகிய வயலை மறுபடியும் பயிர் செய்ய உழுதனர். பனையோலை பெட்டியில் விதை கொண்டு சென்று ஈரமுள்ள அந்நிலத்தில் விதைப்பாங்க. பின்னர் அவர்கள் அங்குள்ள நீர்நிலைகளில் பல்வகை மீன்களை பிடித்து அப்பெட்டியில் கொண்டு வருகின்ற புது வருவாயினுடைய மருத நில தலைவனே. அரசால் சிறப்பு செய்ய பெறுதலும் யானை தேர் குதிரை முதலிய ஊர்திகளில் அவ்வரசர் முன்னிலையில் விரைந்து செல்லுதலும் செல்வ சிறப்பு கிடையாது. அதாவது அரசால் சிறப்பு செய்ய பெறுதலும் யானை தேர் குதிரை முதலிய ஊர்திகளில் அவ்வரசர் முன்னிலையில் விரைந்து செல்லுதலும் செல்வமாகாது. அது அவருடைய முன்வினை பயன்தானே தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மிலைக்கிலான் நல்வேட்டனார் பாடியிருப்பார். அப்போ எது சிறப்பு எது பண்பு அப்படின்னு சொல்லி எது செல்வம்னு சொல்லியிருப்பார்னா, தன்பால் புகலிடம் தன்னை தேடி வந்த எளியோரை
கைவிடாமல் காக்கும் மென்மையான பண்பே செல்வம் என சான்றோர் கூறுவர். அதான் இந்த பாடல் வரி. புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே. புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பது இந்த பாடல் தான் இங்கே பொருளை தரக்கூடியது. அதாவது தன்பால் புகலிடம் தேடி வந்த எளியோரை கைவிடாமல் காக்கும் மென்மையான பண்பே செல்வம் என சான்றோர் கூறுவர் என்று குறிப்பிட்டிருப்பார். இதற்கான சொற்பொருளை பார்க்கலாம். அரினா நெற்கதிரை குறிக்கும், செருனா வயலை குறிக்கும், யானர்னா புது வருவாயை குறிக்கும், வட்டினா பனையோலை பெட்டி, நெடிய மொழிதல்னா அரசரிடம் சிறப்பு பெறுதல். இலக்கண குறிப்பு. சென்ற வட்டி, சென்ற பெயரச்சம், செய்வினை, செய்த வினை, செய்கின்ற வினை, முக்காலத்தையும் குறிப்பதால் அது வினை தொகை. புன்கண் புன்மை குற்றல் கண் பண்பு தொகைகள், மென்கண் மென்மை குற்றல் கண் பண்பு தொகை. ஊர அதாவது ஊரணே என்பது விழித்தொடர். பகுப்பத உறுப்புகள் சென்ற எவ்வாறு பிரிக்கலாம்னா செல் பிராக்கெட் இன் குட்டல் இர் குட்டல் அ. செல் பகுதி, இல்ல இன்னானது விகாரம், இர் இறந்த கால இடைநிலை, ஆ பெயரச்ச விகுதி. சேர்ந்தோர் சேர் குட்டல் இத்து பிராக்கெட் இந்து குட்டல் இத்து குட்டல் ஓர். சேர் பகுதி, இத் சந்தி, இத் இந்தானது விகாரம், இத் இறந்த கால இடைநிலை, ஓர் என்பது படற்கை பலர்பால் வினைமுற்று விகுதி. பிரித்து எழுதுக. அங்கன் அம் குட்டல் கண் என பிரிக்கலாம். பற்பல பல குட்டல் பல. புன்கண் புன்மை குட்டல் கண், மென்கண் மென்மை குட்டல் கண். மிளைக்கிலான் நல்வேட்டனாரை பற்றி பார்க்கலாம். மிளை என்னும் ஊரில் இவர் பிறந்ததுனால இவரை மிளைக்கிலான் நல்வேட்டனார் என்று பெயர் பெற்றிருப்பார். 5 திணைகளை பற்றி இவர் பாடல் பாடியிருப்பார். இவருடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா நற்றிணையில் 4 பாடல்கள் பாடியிருக்காரு. மிளைக்கிலான் நல்வேட்டனார் நற்றிணையில் 4 பாடலும், குறுந்தொகை நூலில் 1 பாடலும் என மொத்தமாக 5 பாடல்களை பாடியிருக்காரு. 5 திணைகளை பற்றி இவர் பாடல் பாடியிருப்பார். 2 நூலில் இருக்குது. நற்றினை 4 பாடல், குறுந்தொகையில் 1, மொத்தமாக 5 பாடல்களை பாடியிருக்காரு மிளைக்கிலான் நல்வேட்டனார். இவர் ஒரு சங்க காலத்தை சேர்ந்த புலவர் ஆவார். அடுத்து நற்றினை பாடல் 12ஆம் வகுப்பில் தமிழ் பழைய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடலை பார்க்கலாம். இரவு புறத்தன்ன பிணர்படு தடவு முதற் சுரவு கோட்டன்ன முள்ளிலை தாளை பெருங்களிற்று மறுப்பின் அன்ன வரும் முதிர்வு நன்மானுழையின் வேறுபட தோன்றி விழவு கலங்கமலும் உறவு நீர் சேர்ப்ப இனமணி நெடுந்தேர் பாகனிய வருவை யாகிய சின்னால் வாழாதலால் நற்கரிந்தனைய சென்மே என்ற பாடலை நற்றினை பாடலில் பாடியிருப்பாங்க. அதாவது தோழி தலைவனுக்கு குறிப்பிட்டு பாடியிருப்பாங்க. குறிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா, தலைவன் தலைவியை பார்த்துட்டு போவாங்க. ஸோ தலைவி நீ இதே மாதிரி போனேன்னா விரைவில் இறந்துடுவா. 2வது உன்னுடன் வாழ்வதற்கு அவள் தயாராகிவிட்டால் நீ அவனை விரைந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை தான் நற்றினை பாடலில் கொடுத்துருப்பாங்க. இந்த பாடலை எழுதியது யாருன்னா நக்கண்ணையார் எழுதியிருப்பாங்க. நக்கண்ணையார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பெண்பார் புலவர் ஆவார். திணை நெய்தல் திணையில் தான் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். துறை இது புணர்ந்து நீங்கிய தலைவனை தோழி வரைவு கடாயது. இது என்ன துறையில் இருக்குது? புணர்ந்து நீங்கிய தலைவனை தோழி வரைவு கடாயது. அதாவது பகற்குறியில் தலைவன் தலைவியை சந்தித்து செல்கிறான். அப்பொழுது தோழி தலைவனை நோக்கி இவ்வாறு செல்வாயானால் மீண்டும் நீ வருவதற்குள் தலைவி இறந்து விடுவாள், ஆதலால் அதற்கு ஏற்றது செய் என வரைவு, அதாவது மனம் செய்து கொள்வது தோன்ற கூறுவது தான் வரைவு கடாதலாகும். நக்கண்ணையாரை பற்றி பார்க்கலாம். நக்கண்ணையார் இவர் பெண்பார் புலவர் ஆவார். பெருங்கோழி நாய்க்கன் மகள் நக்கண்ணை எனவும் இவர் கூறப்படுவார். உறையூர் வீரை வேண்மான் வெளியின் தித்தன் என்னும் சோழ மன்னனின் மகன் போரவை கோப்பெரு நற்கிள்ளி. உறையூர் வீரை வேண்மான் வெளியினுடைய வீரவேண்மான் வெளியின் தித்தன் என்னும் சோழ மன்னனுடைய மகன் தான் போரவை கோப்பெரு நற்கிள்ளி. இந்த போரவை கோப்பெரு நற்கிள்ளி என்ன பண்ணுவான்னா தன் தந்தையோடு பகைத்து கொண்டு நாடை இழப்பான். வறுமையில் புல்லரிசி கூழுண்டு வருந்திருப்பான். அந்த வேலையிலும் கூட ஆமூர் மல்லன் என்பானை போரில் வெற்றி கொள்கிறான். அவன் வீரத்தை கண்ட நக்கண்ணையார் அவ்வரசனை தாம் மணந்து கொள்ள விரும்பியதாக அவர் பாடிய புறநானூற்று 83, 84, 85 பாடல்கள் மூலம் அறியலாம். யார்? நக்கண்ணையாரை பற்றி சொல்லியிருப்பாங்க, புறநானூற்றில் பாடியிருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அடுத்து சொற்பொருள். இரவுனா இராமீன் என்று பொருள். இரவு பரம்னா இராமீனின் புறம். முதல்னா தாளையின் அடி. பிணர்னா சருச்சரை, அதாவது சொரசொரப்பு. தடவி என்பதன் பொருள் பெருமை. சுரவு என்பதன் பொருள் சுறாமீன். சுரவு கோடுனா சுறாமீனின் முகத்தில் நீண்டுள்ள கொம்பு போன்ற முள். களிறு என்பது இங்கு ஆண் யானையை குறிக்கும். களிறு என்பது ஆண் யானை. மறுப்பு என்பதன் பொருள் தந்தம்.
உழை என்பது பெண் மானை குறிக்கும். உழைனா பெண்மான். விழவுக்களம் விழா நிகழமிடம். அனைவரும் விழவுக்களம் அருகே வாருங்கள், அதாவது விழா நிகழமிடம். உறவுனா வலிமை என்று பொருள். உறவு நீர்னா வலிமையுடைய கடல் நீரை குறிக்கும். சேர்ப்பனா நெய்தல் நில தலைவனே. இனமணினா மணிகளின் தொகுதி என்று பொருள். இயக்கனா செலுத்த. செலியனா செல்லும் பொருட்டு என்று பொருள். செலியனா செல்லும் பொருட்டு என்று பொருள். சின்னாள். சின்னாள் என்பதன் பொருள் என்ன? சின்னாள் என்பதன் பொருள் சில நாள். சென்மேனா செல்வாயாக. இதனுடைய இலக்கண குறிப்புகளை பார்க்கலாம். இரவுப்புறம் சுரவுக்கோடு களிற்றினது மரபு. இரவினது புறம் சுரவினது கோடு களிற்றினது மரபுனாவே அதுன்றது 6ஆம் வேற்றுமை தொகைகள். இப்போ இரவுப்புறம் சுரவுக்கோடு களிற்றினது மரபு எல்லாமே 6ஆம் வேற்றுமை தொகைகள். முள்ளிலை முல்லை உடைய இலைன்னு சொல்லலாம். இங்கே 2ஆம் வேற்றுமை உருவம் பயனுடன் தொகை. பெருங்களிறு நன்மா நெடுந்தேர் இவை எல்லாமே பண்பு தொகைகள். செலி ஈ வந்திருந்தாவே அது சொல்லிசை அளபடை. சேர்ப்ப என்பதன் இலக்கண குறிப்பு அண்மை விழி. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் நற்றிணையில் 8 தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து போற்றப்படக்கூடிய நூல் நற்றிணை. நற்றிணை தொடர்பான பல தகவல்களையும் அதே போல் பார்த்திங்கன்னா பழைய புத்தகத்தில் தமிழ் பழைய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்கள், அதற்கான பொருள், அதற்கான இலக்கண குறிப்புகள், சொற்பொருள் எல்லாமே பார்த்துருக்குங்க. அடுத்த வீடியோவில் நற்றிணை தொடர்பான புதிய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள செய்யுள், அதற்கான பொருளையும் விளக்கங்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஓ எக்ஸாம், டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.